السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن الكريم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு வந்திருக்கின்ற உங்களுக்கும், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் குறையன்றி நிலவட்டும் என பிரார்த்தி செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே ஏன் மர்மை என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அதாவது மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்வு உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மேலும் இந்த உலகம் ஒரு சோதனை களம் என்பதை இந்த வசனம் சொல்லித் தருகின்றது. உங்கள் யார் நல்லவர் யார் தீயவர் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிய உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் வழங்கியிருக்கின்றோம் என்ற விஷயத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த மறுமை நாள் என்பது இஸ்லாம், கிறிஸ்துவம், அதே போன்று யூத மதங்கள் போன்ற மதங்கள் எல்லாம் இந்த மறுமை நாளை நம்புகின்றன, மறுமை நாளை ஏற்றுக்கொள்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்து மதத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற புனர்ஜென்மம் என்பதாக சொல்வார்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், மரணத்துக்கு பின்பாக நம்முடைய ஆன்மா இன்னொரு மனித உடலுக்குள் புகுத்தப்படுகின்றது. அவர் போன ஜென்மத்தில் இப்படி இருந்தார், இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கார் என்பதாக அவர்கள் மறுமையை இந்த உலகத்தோடு முடித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அந்த மறுமை நாள் குறித்த கருத்தை, கண்ணோட்டத்தை மிக தெளிவாக இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை மக்களிடத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்புணர்வு ஏற்படுகின்றது. நாளை மறுமை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. நன்மை தீமை அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆக இப்படி மறுமை நாள் என்பது மிகுந்த ஒரு அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார். அதை குர்ஆனிலே பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நான் பார்க்கின்றேன், நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளை பார்க்கின்றேன், உங்களை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களுடைய செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனிலே பல வசனங்களை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த மறுமை நாள் எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், மறுமை நாளுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஏன் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், நாளைக்கு மறுமை நாளில் நாம் விசாரிக்கப்படுவோம். நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு டிராஃபிக்லேயும் ஒவ்வொரு சிக்னல்லையும் கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமரா எத்தனை வாகனம் செல்கின்றது, யாரெல்லாம் போகிறா, மக்கள் ஆரோக்கியமாக பயணிக்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்ல, மாறாக சட்டவிரோதமாக செயல்கள் யார் ஈடுபடுகின்றார்கள், யார் தலைக்கவசம் அணியாமல் செல்கின்றார்கள், யார் சிக்னலில் நிற்காமல் போகிறா,
யார் ஓவர் ஸ்பீடில் போகிறா, இப்படிப்பட்ட நம்முடைய குற்றங்களை கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த கேமரா வைக்கப்படுகின்றது. உதாரணமாக ஒரு மனிதர் அந்த சிக்னல் நிற்காமல் வேகமாக போகிறாரு, போய் இன்னொரு இடத்துல ஒரு காவலரால் அவர் பிடிக்கப்படுகின்றார். பிடிச்ச உடனே என்ன காவலர் என்ன கேட்பார், எதுக்கு நீங்கள் கோடம்பாக்க சிக்னல் நிற்கலன்னு கேட்பார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நான் அந்த பக்கமே வரலையே, நான் தெருக்குள்ளே பூந்துள்ள வந்தேன், அந்த ரோட்டில் வரலையே நம்ம சாதிப்போம். இல்லை நீங்கள் நிற்காமல் வந்தீங்க திருப்பி சொல்லுவார், நம்ம திருப்பி சாதிப்போம். மூன்றாவது என்ன செய்வார், அவர் அந்த ரெக்கார்டை போட்டு காட்டுவார். நம்ம பார்க்குறது, போலீஸ் இருக்கா பார்க்குறது, திடீர்னு சொல்லிட்டு வேகமாக போகிறது. இதை காட்டிய பின்பு நம்மளால் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஆனால் இப்போ அவேர்னஸ் வந்துச்சு, எல்லா பக்கம் கேமரா இருக்குது, எங்கெல்லாம் இங்கே ஸ்பீடு கேமரா இருக்குன்னு ரொம்ப அவேர்னஸ் வந்ததுனால நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கின்றோம். இந்த கேமரா வந்த முதல் காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத கேமரா அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காம சென்று விடுவார்கள், கடைசியில் மாட்டிக்கொள்வார்கள். ஆக இறுதியாக அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நாம் செய்த விஷயத்தை அவங்க பதிவோடு வீடியோவோடு காட்டும் போது நம்மால் மறுக்க முடியாது. அப்புறம் பேசுனதுதான் பொய்யாச்சா? ஆக இதே போன்று தான் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வீடியோ ஆடியோவாக பதிவு செய்கின்றான். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்ம புரித பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் வீடியோ ஆடியோவாக அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். ஒவ்வொரு மனிதருக்கும் 2 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 2 ரகீப் அதீப், கிராமன் காத்திபின் என்பதாக சொல்வார்கள். 2 கேமராக்கள் மலக்குமார்கள் மூலமாக பொருத்தப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த மலக்குமார்கள் உங்களுடைய எல்லா செயல்களையும் பதிவு செய்கின்றார்கள். நீங்கள் கழிவறைக்கு செல்லும் போது அவர்கள் பதிவு செய்வதில்லை, நீங்கள் உங்கள் மனைவியோடு சேரும்போது அவர்கள் பதிவு செய்வதில்லை, மீதி எல்லா செயலும் என்ன செய்து பதிவு செய்யப்படுது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். ஆக இதை ஏன் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், என்ன காரணம் என்று சொன்னால், இன்று உலகத்திலே பார்க்கின்றோம், நற்செயல்கள் ஏராளமாக செய்திருந்தாலும், அதிகமாக இபாதத்துகள் ஈடுபட்டாலும், நல்லவனாக வாழ்ந்தால், பொய் சொல்லாமல், திருடாமல், கொள்ளையடிக்காமல், கொலை செய்யாமல், யாரையும் ஏமாற்றாமல் நல்லவனாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்றதா? நல்லவனாக வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்மளை மக்கள், உலகம், குடும்பம்லாம் என்ன சொல்லுது, இவன் ஏமாளி, இவன் பிழைக்க தெரியாதவன், இவன்லாம் இங்கே முன்னேற போகிறான் என்பதாக நம்மை மட்டம் தட்டுகின்றது. ஆக நம்மை நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள் ஊக்குவிக்கின்றார்கள். எதுக்கு? பாவம் செய்கிறதுக்கு. நம்ம ஏன் பாவம் செய்ய யோசிக்கிறோம் என்று சொன்னால், நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதற்காக நாம் அஞ்சுகின்றோம். யாக உலகத்தில் நாம் நல்லவனாக வாழுகின்றோம் என்று சொன்னால் அதற்குண்டான முழுமையான ஒரு தீர்வு, முழுமையான ஒரு பலன், முழுமையான ஒரு கூலி உலகத்தில் கிடைப்பது இல்லை. மறுபுறம் நெகட்டிவாக பாருங்கள், உலகத்தில் அநியாயம் செய்கின்றான், கொலை செய்கின்றான், ஓடக்கூடிய ரயிலிலே, கோத்ரா என்ற நிகழ்விலே ஓடக்கூடிய ரயிலிலே அதிகமான மக்களை தீ வைத்து கொளுத்துகின்றான், கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கிழித்து குழந்தை எழுத்து நெருப்பிலே போடுகின்றான், மணிப்பூரிலே நிர்வாணமாக பெண்ணை அழைத்து செல்கின்றான், மானபங்கப்படுத்தப்படுகின்றான். ஆக இப்படிப்பட்ட செயல்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டிலே தினந்தோறும், நம்முடைய இந்தியா மட்டும் பேசிகிட்டு இருக்கு, நாட்டிலே தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடிய மக்கள் இன்று மக்களால் என்ன செய்யப்படுகின்றார்கள்? பாராட்டப்படுகின்றார்கள், மக்களால் புகழப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை கொண்டு தலைமை இடத்துல கொண்டு அமர வைக்கின்றார்கள். பிஎம் ஆக்குற அளவு கொண்டு போயிட்டாங்க. அவரை கொண்டு போய் நாட்டுடைய பிரதமராக ஆக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கொண்டு சென்று விடுகின்றார்கள். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்குண்டான பிரதிபலன், அதற்குண்டான கூலி, அதற்குண்டான தண்டனை இந்த உலகத்தில் கிடைப்பதில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் 100 கொலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய தண்டனை என்ன? ஒரே ஒரு மரணம்தான். தூக்கு போட்டு என்ன செய்வாங்க? அவனை சாவடிச்சிடுவாங்க. மேலை நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்படி 100 கொலை செய்தால் அங்கே தீர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். என்ன தீர்ப்பு தெரியுமா? 100 கொலை செய்ததன் காரணமாக இவருக்கு சுமார் 550 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கின்றோம். 550 வருஷம் வாழ்வானா அவன்?
அவங்க காட்டுறாங்களாம் அந்த அளவுக்கு தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வாழ போகிறது ஒரு 80 வயசு 90 வயசு தான். ஆக 550 காலம் என்பதாக சொல்வது மக்களுக்கு காட்டுகின்றார்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் என்பதாக சொல்லி. அப்போது மக்கள்லாம் யோசிக்கின்றார்கள், இவன் நான் 550 காலம் இருக்க போவதில்லை, அந்த தண்டனை அனுபவிப்பானா அவன். ஆக இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு என்பது உலகத்தில் கிடைக்காது. அதே போன்று உலகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், பொய் பேசக்கூடிய மக்கள், புறம் பேசக்கூடிய மக்கள், கோல் சொல்லக்கூடிய மக்கள், உறவுகளை பிரிக்கக்கூடிய மக்களுக்கு ஈபிகோ செக்ஷனில் தண்டனையே இல்லை. இந்திய குற்றவியல் சட்டத்தில் தண்டனை இருக்கா? இவர் புறம் பேசிட்டாரு, இதுக்கு செக்ஷனில் தண்டனை கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக இப்படிப்பட்ட பொய், புறம், கோல் போன்ற தீய செயல்களுக்கும் உறவுகளை பிரிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உலகத்தில் தண்டனை இல்லை. ஆக இப்படி பல விஷயங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டே இல்லை. அப்போ பனிஷ்மெண்ட் இல்லாத, தண்டனை இல்லாத ஒரு செயல் உலகத்தில் மக்கள் பார்வையில் எப்படி பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு என்பதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாம் இந்த விஷயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றது. பொய் பேசுவதும் கோல் சொல்வதை குறித்து அல்லாஹு தஆலா ஒரு சூறாவே இறக்கியிருக்கின்றார். புறம் பேசுவதை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கின்றார். சூரா ஹுமஸா இருக்கா இல்லையா? சூரா ஹுமஸா இந்த புறம் பேசக்கூடிய, கோல் சொல்லக்கூடிய மக்களை கண்டித்து அல்லாஹு தஆலா அவருக்கு தனியாக ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டு என்பதாக சொல்லுகின்றார். தனியாக பொய் புறம் பேசக்கூடிய மக்களுக்கு ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இப்படிப்பட்ட உலகத்தில் தண்டிக்க முடியாத, உலகத்தில் தீர்வு கொடுக்காத பல விஷயங்கள் உலகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்களுக்கு உண்டான கூலி உலகத்தில் கிடைப்பதில்லை, தீயவர்களுக்கு உண்டான தண்டனை உலகத்தில் கிடைப்பதில்லை. அதே போன்று சில தண்டனைகளுக்கு உலகத்தில் எந்த விதமான தீர்வும் கிடையாது. ஆக இதற்கெல்லாம் ஒரு முடிவாக மறுமை என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு தீர்மானித்து இருக்கின்றான். அப்போது ஒரு முஸ்லீம் எப்படி நம்ம அமைதி கொள்கின்றோம் என்று சொன்னால், என்னை ஒருவன் ஏமாற்றுகின்றான், என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான், ஒருத்தன் அநியாயம் செய்கின்றான் என்று சொன்னால் அவனை தேடி நான் ஊரெலாம் சுத்த முடியாது. நம்ம என்ன சொல்லுகின்றோம்? மறுமை நாளில் அல்லாஹ் பார்த்துக்குப்பான். கடைசியாக சொல்கிறோமா இல்லை? மறுமை நாளில் அல்லாஹ் பார்த்துப்பான். என்னை குறித்து அவதூறாக பேசுகின்றீர்கள், மறுமை நாளில் அல்லாஹ் பார்த்துப்பான். பெண்களை குறித்து மற்ற பெண்கள் அவதூறாக பேசுகின்றார்கள், அந்த பெண் ஒரு நல்ல பெண்ணாக இருப்பாள், இருந்தாலும் அவளை குறித்து அவதூறாக பேசும்போது, அதே போன்று திருமணம் முடித்து விதவையான பெண், அந்த பெண்ணை குறித்து மக்கள் அவதூறாக பேசுகின்றார்கள். அப்போ அந்த பெண் எப்படி நிரூபிப்பாள்? நான் நல்ல உத்தமி அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் மேலே சத்தியம் பண்ணி நெருப்பில் நடந்து நிரூபிக்கணுமா? நிரூபித்த மக்கள் ஏற்றிப்பாங்களா? அப்போ அந்த பெண் கடைசியாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாளை மறுமை நாள் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஆக இப்படி நாளைக்கு மறுமை நாள் என்பது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவாக, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மறுமை நாளில் ஆதம் நபியிலிருந்து, முதல் மனிதர் ஆதம் நபியிலிருந்து கடைசியாக இறந்து போகக்கூடிய மனிதர் வரை அனைவரும் ஒன்று சேர ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி குற்றம் சுமத்துகின்றோம் என்று சொன்னால் உடனே கோர்ட் என்ன சொல்லும்? அவர் இத்தனை தேதி கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்பதாக சொல்லும். அவர் கோர்ட்டுக்கு இத்தனை தேதி ஆஜராகணும்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வார்? உடனே வந்துடுவாரா? என்ன செய்வார்? உடனே தப்பிச்சு ஓடிடுவார். திருப்பி வாய்தா கேட்பார். திருப்பி ஊரில் இல்லைன்னு சொல்லுவார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவார், அவரால் நடந்து வர முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஐசியூவில் இருக்கார் என்பதாக சொல்லுவார். அப்போ அவருடைய விசாரணை நீளமாகிட்டே போயிட்டுருக்கும். சரியான முறையில் அதற்கு என்ன செய்ய முடியாது? தீர்வு சொல்ல முடியாது. நேற்றைய செய்தி, பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கின்றன, நாங்களால் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை என்பதாக. நாளைக்கு மறுமை நாள் அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. மறுமை நாள் அப்படிப்பட்ட ஒரு செயலே இல்லை. மறுமை நாளில் ஆதம் நபியிலிருந்து கடைசியாக இருந்து போகக்கூடிய அனைத்து மனிதரும் ஒன்று திரட்டப்படுவார். யாரும் வாய்தா கேட்க முடியாது, யாரும் தப்பிச்சு போக முடியாது, யாரும் ஓடி ஒளிய முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், வமாஹும் அன்ஹா பிகாஇபீன், நம்ம எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அந்த மறுமை நாளில் அனைவரும் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படும் போது அனைத்துக்குமே விசாரணை நடைபெறும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு ஆடு சொல்லுமா நாளைக்கு மறுமை நாளில், இந்த ஆடு என்னை முட்டுச்சின்னு சொல்லுமா.
அந்த 2 ஆடும் அறுத்து சாப்பிட்டாச்சு. மறுமை நாளில் அந்த ஆடு அல்லாஹ்விடம் முறையிடும், என்னை இந்த ஆடு முட்டுச்சு, நான் ஒன்றும் முட்டவே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், இந்த ஆட்டுக்கு அந்த சக்தியை கொடுத்து அதே மாதிரி முட்டை வச்சு 2ஐயும் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவான். இங்கே எதுக்கு நபிகள் நாயகம் இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஆட்டுக்கும் நாளைக்கு மறுமை நாள் இருக்குது, தீர்ப்பு இருக்கின்றது. அப்போ மனிதர்கள் தீர்ப்பு இருக்காதா? எனவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடம் ஒரு 4 கேள்வி கேட்கப்படும். ஃபஸ்ட்டு நாளைக்கு மறுமை நாளில் 4 கேள்வி. அந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய கால் கொஞ்சமும் நகராது என்பதாக சொன்னார்கள். முதலாவது கேள்வி என்று சொன்னால், உன்னுடைய வாழ்நாளை நீங்கள் எப்படி கழித்தீர்கள், எப்படி வாழ்ந்தீங்க உலகத்தில் சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியாதா நம்ம எப்படி வாழ்ந்தோம் சொல்லிட்டு? ஏன் அல்லாஹ் விசாரிக்கிறான்? இந்த மனிதன் உண்மை பேசுகின்றானா, தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கின்றானா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனை விசாரிக்கின்றான். அப்போ அது குறித்து நாளைக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் தினந்தோறும் எழ வேண்டும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய், என்னுடைய சிந்தனையில் கழித்தாயா, என்னுடைய நினைப்பில் வாழ்ந்தாயா, இல்லை உன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான். இரண்டாவதாக அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய இளமை எவ்வாறு கழித்தாய். இப்போ வயசானவன் என்ன சொல்லுவான், ஒரு வயசானவருக்கார் அல்லாஹ் விசாரிப்பான், ஏங்க ஹஜ்ஜு செய்யலை, ஏங்க தர்மம் செய்யலை, ஒன்றும் சொல்ல, அவர் எனக்கே வயசாகிடுச்சல்லா, ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன் உலகத்தில். அப்போ அல்லாஹ் என்ன கேட்பான், உன்னுடைய இளமை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய இளமை எப்படி கழித்தாய். இந்த இளைஞர்களை பார்க்கின்றோம், சினிமா தியேட்டர் வாசலில் இருந்து கொண்டு கட் அவுட்டுக்கு பால்களை ஊற்றுகின்றார்கள். ஒரு நடிகருடைய படம் வந்து விட்டால் அவருக்காக வேண்டி பல சிரமங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள். பார்க்குறோமா இல்லையா? பல உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. கீழே விழுந்து லாரி மேலே ஏறி செத்து போகிறான். அவன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கின்றான், காசை கொண்டு போய் அந்த நடிகர்களுக்காக வேண்டி செலவு செய்கின்றான். ஆக உன்னுடைய இளமை நீ எப்படி கழித்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். ஆக இது குறித்தும் நம்மில் ஒவ்வொருவரும் மனதிலே ஒரு பயம் கொள்ள வேண்டும். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த விசாரணை உண்டு. மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பான், நீங்கள் செல்வத்தை எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள், எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க, இந்த கேள்வி அல்லாஹ் கேட்பான். ஹலாலான முறையில் சம்பாதித்தோமா, அதை ஹலாலான முறையில் செலவழித்தோமா, ஹராமான முறையில் சம்பாதித்தோமா, எப்படி செலவழித்தோம் என்பதாக அல்லாஹ் கேட்பான். நான்காவதாக அல்லாஹ் கேட்பான், உனக்கு தந்த அறிவை, உனக்கு தந்த கல்வியை நீ எப்படி பயன்படுத்தின, எப்படி யூட்டிலைஸ் பண்ண, உங்கள் நாலேஜ் கொடுத்தனே அந்த நாலேஜை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஏன்னு சொன்னால் இந்த கல்வி தான், இந்த அறிவு தான் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி அறிவு நமக்கு அறிவு இருக்கும் என்று சொன்னால் பணத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் பணம் இருந்தால் நாம் என்ன சம்பாதிக்க முடியாது, அறிவியோ கல்வியோ சம்பாதிக்க முடியாது. ஒருத்தன் பணம் இருக்குது, ஆனால் சுத்த முட்டாளாக இருக்கான். பெரிய பெரிய இதில் பாருங்களேன், ஸ்கூலில் டுட்டோரியலில் போய் பாருங்களேன், டியூஷன் படிக்கிறோம் சென்டரில் போய் பாருங்களேன், பெரிய பெரிய பணக்கார பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆசை என்ன, அவங்க பெட்ரோல் ஆசை, ஃபீஸ் கட்டிடலாம், 50,000 கூட கட்டிடலாம், பையன் படித்தா பரீட்சையில் பாஸ் ஆனால் போதும் என்பதால். அவனுக்கு ஒன்று எத்தனைன்னு சொல்ல தெரியாது, 10th படிப்பான். ஆக வடிகட்ட முட்டாளாக இருப்பான். பணத்தை எவ்வளோ வாரி இழைத்தாலும் அவனால் அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அறிவு இருக்கும் என்று சொன்னால் அவன் இதையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆக இது குறித்து அல்லாஹ் தஆலா மறுமை நாள் விசாரிப்பான். நம்முடைய கல்வி அறிவை, நம்முடைய நாலேஜை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்முடைய கல்வி அறிவை வைத்துக்கொண்டு நம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றினோம். நம்ம நேற்று முந்தாள் செய்தியில் பார்க்குறோமா இல்லையா, சென்னையில் அசோக் நகரில் ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் என்ன செய்கிறார், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு கொடுத்துட்டு மக்களை மூட நம்பிக்கையின் பக்கம் அழைக்கின்றார். கண் பார்வை இல்லாதவர்களை குறித்து அவதூறாக பேசுகின்றார். இது கடவுளின் சாபம் என்பதாக சொல்லுகின்றார், முன் ஜென்மத்து பாவம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி மூட நம்பிக்கை குறித்து பேசுகிறான். எதுக்குங்க அந்த பையனை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க மூட நம்பிக்கை குறித்து, அல்லது அந்த எதுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி என்ன தெரியுமா, அந்த ஸ்கூலுக்கு அவர் 1 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ டொனேஷன் கொடுத்தா என்ன செய்யலாம், என்ன வேணால் பேசலாம் என்பதாக ஒரு நிலைமை புரிகின்றது. ஆனால் நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், உனக்கு கொடுத்த அறிவை, உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், உனக்கு வயசை எப்படி பயன்படுத்தினாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது, அல்லாஹ்விடம் வாய்தா வாங்க முடியாது, நாம் ஓடி ஒழிய முடியாது. ஆக இப்படிப்பட்ட விசாரணை நடைபெறும் போது
அனைத்து செயல்களுக்கும் அங்கே மறுமை நாளில் நமக்கு தீர்வு கொடுக்கப்படும். இதற்காகத்தான் மறுமை என்று ஒன்று உண்டு. இந்த மறுமையை மற்ற மக்கள், அதாவது கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் நம்புவதை விட நாம் அதிகம் நம்புகின்றோம். நம்முடைய அடிப்படையில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஸ்ட்டு பேசிக் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அடிப்படை என்னது? வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் ஒன்று உண்டு என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஏன் மறுமை நாள் உண்டு என்பதாக சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், நாளைக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ்விடம் நான் செய்ய பதில் சொல்லி ஆக வேண்டும். உலகத்தில் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் மக்களை ஏமாற்றி விடலாம், யாரை வேண்டுமானாலும் பணம் கொடுத்து நாம் சரி செய்து விடலாம், நீதியே வாங்கிடலாங்க. உலகத்தில் செய்யலாம், நீதியே வாங்கிடலாம். பெரிய பெரிய குற்றம் செய்தவர்களெல்லாம் பணத்தை வாரி இழைத்ததன் காரணமாக அவர்கள் நிரபராதிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு வருங்காலத்தில் பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படும். எம்பி ஆக்குறாங்க, மினிஸ்டர் ஆக்குறாங்க, பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நாளைக்கு மறுமை நாளில் அதையெல்லாம் எதுவுமே செல்லாது, எதுவுமே செல்லாது. ஆக மறுமை நாள் ஒன்று வருமா, அந்த கேள்வியும் மக்களுக்கு ஏற்படுகின்றது. நமக்கு நம்பிக்கை இருக்குது, மறுமை நாள் என்பது கண்டிப்பாக வரும் என்பது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை புரியாத அல்லது முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்காத, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மறுமை நாள் எப்படி வரும் என்பதாக யோசிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், ஒரு காலகட்டத்தில் உங்களை பற்றி யாருமே பேசவில்லை. இப்போ நம்மளை எடுத்துக்கங்களேன், நம்மை குறித்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருன்னா பேசியிருப்பாங்களா? இங்கே இருக்கிற மக்களை யோசிப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நம்மளை பேசியிருப்பாங்களா? இல்லை. ஓகே, அடுத்து 100 வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை பற்றி பேசுவாங்களா? அதுவும் இல்லை. நம்ம ஒன்றும் பெரிய ஒரு சாதனை ஒன்றும் பண்ணல நம்மளை பற்றி பேசுகிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை என்ன செஞ்சோமோ கொண்டு வந்துட்டோம். திருப்பி உங்களை மீண்டும் மறு உருவாக்கம் செய்வதற்கு கஷ்டமாக ஈஸியான அல்லாஹ் கேட்குறான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், நமக்கு புரிகிற மாதிரி கேட்குறான். இல்லாமல் இருந்தவங்களை என்ன செஞ்சோம்? கொண்டு வந்தோம். திருப்பி நாளைக்கு மறுமையில் உங்களை படைப்பதற்கு எங்களுக்கு சுலபமாக கஷ்டமா? ரொம்ப ஈஸி என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மீண்டும் அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கின்றீர்கள் நம்ம இறந்து போய் மண்ணோடு மண்ணாகி மகி போன பிறகு நம்மளை மீண்டும் படைக்க முடியாது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் முடியாது? உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட என்ன செய்வோம், அதே மாதிரி கொண்டு வருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வால முடியுமா முடியாதா? எப்படி முடியும் என்று சொன்னால், அதை தான் நான் முன்னாடி சொன்ன வசனம், நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்றே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கான் இல்லைங்களா? திருப்பி நம்மளை கொண்டு வர முடியாதா? தாராளமாக கொண்டு வர முடியும். ஒரிஜினலையே கொண்டு வரும்போது திருப்பி அல்லாஹ் நம்மளை திருப்பி கொண்டு வருவானா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எப்படி கொண்டு வருன்னு சொன்னால், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் கொண்டு வர மாட்டேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிரிண்ட்னு செய்யாது, மாறாது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் வியக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுருக்கான்னு சொன்னால், உலகத்தில் கோடான கோடி மக்கள் பிறக்கின்றார்கள், கோடான கோடி மக்கள் இறக்கின்றார்கள் உலகத்தில் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு என்னது வேறு 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 இருந்தாலும் பாருங்களேன், கியூஆர் கோடு மாதிரி இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு. கியூஆர் கோடும் என்ன செய்யும் சொன்னால், சில நேரத்தில் சிங்க் ஆகிடும், சில நேரத்தில் கொலாப்ஸ் ஆகிடும், இல்லாட்டி என்ன செய்யும் டெட் ஆகிடும், இல்லாட்டி என்ன செய்யும் அந்த வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் என்பது அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் உங்களை கொண்டு வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் நமக்கு எப்படி புரிய வைக்கிறான்னு சொன்னால், உங்களை எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கணும், எப்படியெல்லாம் படைத்தோம், அந்த மேனுஃபேக்சரிங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்திர துளியாக இருந்தீர்கள், பின்பு இரத்த கட்டியாக மாறினீர்கள், பின்பு உங்கள் சதைப்பிண்டமாக நாம் கொண்டு வந்தோம், பின்பு என்ன செஞ்சோம், உங்களை கருவறையில் தங்க வைத்தோம், குழந்தையாக்கினோம், 10 மாதம் அல்லது 9 மாதம் கழித்து உங்களை என்ன செஞ்சோம், வெளியே கொண்டு வந்தோம், வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சோம், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தோம், உங்களை யூத் ஆக்கணும், திருப்பி உங்களை வயசானதே ஆக்கணும், திருப்பி வயசான ஆக்கி திருப்பி என்ன செஞ்சீங்க, நீங்கள் அதை குழந்த மாதிரி ஆனீங்க. குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, சிறுநீர் போகிறோமா மலஞ்சலம் கழிக்கின்றோமா ஒன்றும் தெரியாது. அந்த இதை திருப்பி எல்லாம் கொண்டு வரோம், வயசான காலத்தில் கொண்டு வந்தோம். மேலும் மோசமான முதுவின் பக்கம் நீங்கள் திருப்பப்பட்டீர்கள்,
இப்படி அல்லாஹு தாலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு இப்படிலாம் உங்களை நான் உருவாக்கினேன்னு திருப்பி என்னால் உங்களை உருவாக்க முடியாதா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். இதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல்விதமான உதாரணங்களை சொல்லுகின்றான். பூமியை பாருங்கள், ஒரு நிலத்தை நம்ம பார்க்குறோம், அந்த நிலத்தில் என்ன முளைக்கும் நமக்கு தெரியாது. ஏன்? நிலம் பார்க்க காலியாக இருக்குது, யாரும் விவசாயம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, காலியாக இருக்குது. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த வறண்டு போன நிலத்தில் திடீர் என்பதாக மழை பெய்கின்றது, நம்ம மழையை பொழிய வைக்கின்றோம். அந்த வறண்டு போன அந்த பூமி என்ன செய்யுது? ஈரமாகுது. பூமி அதிலிருந்து பலவிதமான பூக்கள், பலவிதமான செடிகள், பலவிதமான கனிகள், பலவிதமான அரிசிகள் அதிலிருந்து உருவாகின்றன. இது மாதிரி தான் நம்ம உங்களை உருவாக்கணும் நல்லா சொல்கிறோம். நீங்கள் நினச்சிக்கிங்க ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினச்சிப்பீங்க ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அது உங்களே கொண்டு வருவோம் என்பதாக சொல்லுவீங்க. இப்போ சமீபத்தில் லாக்டவுனில் இருக்கும்போது நிறைய ஆஃபீஸ் மூடி இருந்துச்சா இல்லையா? அந்த ஆஃபீஸுக்கு டெய்லி மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் மக்கள் நடக்கலை. அந்த உள்ள டைல்ஸ்லேருந்து கல்லுலேருந்து செடி முளைக்குது. பார்த்தீங்களா இல்லையா? நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சு. அந்த அந்த 2 இதுக்குள்ள செடி முளைக்குது. இவன் நடந்தனாலும் சரி அது முளைக்காமல் இருந்துச்சு. இவன் எப்போ அந்த நடையை நிப்பாட்டினானோ, அந்த இடத்துல நடக்கலையோ, அங்கேருந்து அல்லாஹு தஆலா ஆரம்பில் வச்சுருக்காங்க உள்ளே. அதிலிருந்து அல்லாஹு தஆலா கொண்டு வந்தான். எப்படி யாருன்னா அதை நோண்டி விதை போட்டு போனாங்களா? இதெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னு சொன்னால், உங்களை மீண்டும் மறுமை நாளில் கொண்டு வருவது எங்களுக்கு கஷ்டமே இல்லை என்பதை சொல்லிவிட்டு, மறுமை நாளில் ஏன் உங்களை கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால், உங்களை விசாரிப்பதற்காக. ஏதோ உலகத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு அப்படியே இறந்து போயிட்டு அதோட கதை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்வை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் என்பது மறுமை நாளின் விளைநிலம். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், உலகத்தில் எதை நீங்கள் விதைக்கின்றீர்கள், அதை மறுமை நாள் அறுவடை செய்து கொள்வீர்கள். மக்கள் பார்வையில் நாம் நல்லவராக தெரியலாம், மக்கள் பார்வையில் நாம் சிறந்தவர்களாக தெரியலாம், மக்கள் பார்வையில் நாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், மக்கள் பார்வையில் நம் பள்ளி இமாமாக, பள்ளி செயலாளராக, பள்ளி தலைவராக, அரசியல் தலைவராக, கவுன்சிலராக, எம்எல்ஏவாக, எம்பியாக, முதலமைச்சராக, பிரதமராக தெரியலாம் மக்கள் பார்வையில். அல்லாஹுடைய பார்வையில் நாம் எப்படி தெரிகின்றோம், நம்முடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹுக்கு மட்டும் தெரியும். இந்த மறுமை நாளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கின்றார்கள். அவங்க பயப்படலாமா? ரசூல்லா பயப்படலாமா? மறுமை நாளை குறித்து பயப்படக்கூடாதா? ஏன் பயப்படக்கூடாது? முன் செஞ்ச பணத்தை பின் செஞ்ச பார்த்தா எல்லாம் மன்னிச்சிட்டான். அதுக்கடுத்து வேற சோனதுக்கு வாக்களிச்சிட்டான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சிறப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், யா அல்லாஹ் மறுமை நாளில் என்னுடைய கேள்வி எனக்கு லேசாக கேளு. அல்லாஹும்ம ஹாசிபுனி ஹிசாபை யசீரா. அப்போ சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ் இதோடைய மீனிங் என்ன? என்னுடைய கேள்விக்கு எனக்கு லேசாக கேள்வி என்பதாக நீங்கள் துவா செய்கின்றீர்களே என்ற கேள்வி கேட்கும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிப்பான், என்னையும் விசாரிப்பான். சில பேர்களை அல்லாஹு தஆலா மேலோட்டமாக விசாரித்து அனுப்பிச்சிடுவான், மேலோட்டமாக விசாரித்து அனுப்பிவிடுவான். சில பேர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், துருவி விசாரிப்பான். துருவி இப்போ நம்ம ஐடியில் பார்க்குறோமா இல்லையா? ஐடி ரைடு வந்துட்டான்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய்க்கு அவன் கேள்வி கேட்குறான். இந்த 100 ரூபா எப்படி இருந்துச்சு, உங்கள் சம்பளத்தை மீதி எக்ஸ்ட்ரா 100 ரூபா எப்படி இருந்துச்சு? நம்ம என்ன செய்கிறோம், அந்த 100 ரூபாய்க்காக வேண்டி 100 பொய் சொல்கிறோம், 100 பொய் சொல்கிறோம், அதில் ஒரு உண்மையை சொல்கிறோம். அவன் என்ன செய்கிறான், அந்த உண்மையை திருப்பி விசாரிக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? அப்போ மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சில பேரை துருவி விசாரிப்பான். நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் அந்த காசை கொள்ளடிச்சிங்க, ஏன் மக்களுக்கு நீங்கள் இடையூறாக இருந்து விசாரிக்கும் போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சில பேர் அல்லாஹ் மேலோட்டமாக விசாரிப்பான். ஒரு இன்டர்வியூ போகிறோம்னு வச்சிங்களேன், சில பேர் என்ன செய்வாங்க, அவனுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்து மேலோட்டமாக விசாரிப்பாங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு ஃபார்மாலிட்டி விசாரிச்சுட்டு ஓகே போங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறான்னு அனுப்பிச்சிடுவாங்க.
இன்னும் சில பேர் மமதையில் இருப்பான், நம்ம கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிரும். விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு ஏன் அந்த கம்பெனி விட்டு வந்தீங்க, பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி ஏன் வந்தீங்க? இல்லை சார் எனக்கு சேலரி பத்தலை. உடனே ஃபோன் பண்ணாங்க அந்த கம்பெனிக்கு, இவர் ஏன் வந்தார்? உடனே சொல்கிறாங்க, இவர் அங்கே பணத்தை அடிச்சிட்டாரு, இவர் அங்கே அப்யூஸ் பண்ணார், ஏதோ ஒரு ரிப்போர்ட் வருது. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. இப்போ இவரோட நிலைமை எப்படி, நீங்கள் என்ன யோசிப்பார், நம்ம வேலை கிடைக்குமா? இதே பொண்ணாளைக்கு மறுமை நாள்லாம் சில பேரை விசாரிப்பான். துருவி விசாரிக்கும் போது அவனுடைய கதை முடிந்து விடும். சில பேரை அல்லாஹ் மேலோட்டமாக விசாரிப்பான். அப்படிப்பட்ட மேலோட்டமான விசாரணையாக எனக்கு கொடு என்பதாக நான் துவா செய்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கின்றார்கள் சொன்னால் நம்முடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். அப்போ மறுமை நாளில் அனைவருக்கும் விசாரணை உண்டு. அப்போ அல்லாஹ் திருப்பி சொல்கிறான், நீங்கள் மீண்டும் என்னென்னு திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். நாளைக்கு மறுமை நாளில் கொண்டு வரப்படுவோம். எப்படி கொண்டு வரப்படுவோம்? இப்போ எப்படி இருக்கோமோ இதே மாதிரி கொண்டு வரப்படுவோம். ஆனால் சில சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ்ன்னு சொன்னால், இங்கே நம்ம பொய் சொல்லலாம், உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத பொய்லாம் சொல்லலாம், சத்தியம் பண்ணி சொல்லலாம், அல்லா மேலே சத்தியம் பண்ணி பொய் சொல்லலாம், உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாளைக்கு மறுமை நாளில் அது நம்மால் சொல்ல முடியாது. பொய் சொல்லவே முடியாது. பொய் சொல்லவே, யா அல்லாஹ் இந்த கரங்களால் நான் வாரி கொடுத்தேன் அல்லாஹ். யார் சொல்கிறா? தர்மமே செய்யாத ஒருத்தன் சொல்கிறான், இந்த கரங்களால் வாரி கொடுத்தேன் என்பதாக. அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமை நாளில் உங்களுடைய வாய்க்கு நான் முத்திரை வைத்து விடுவோம். வத்து கல்லிமுனா ஐதீஹிம், உங்கள் கரங்களை பேச வைப்போம். கை பேசும். என்ன பேசும்? கை என்ன பேசும்? செஞ்சதை பேசும். யாரெல்லாம் நிறைய லஞ்சம் வாங்கினேன், நிறைய நான் ஏமாத்தனம் செஞ்சேன், நிறைய பேர் அடித்தேன், வெட்டினேன், குத்தினேன், கை பேசும். வத்தஷது அர்ஜுலுஹும், உங்கள் கால் சாட்சி சொல்லும். இவன் தப்பிப்பானா? இதையெல்லாம் அல்லாஹ் முன்னோட்டமாக நமக்கு இப்போயே சொல்லி கொடுக்கான். நீ நினச்சிடாத உலகத்தில் வந்து அதிகாரி மாதிரி நான் அல்லாஹ் நினச்சிடாத, போலீஸ்கார மாதிரி, நீதிபதி மாதிரி அல்லாஹ் நினச்சிடாத, ஐடி செக் பண்ண வந்த ஆஃபீஸர் மாதிரி அல்லாஹ் நினச்சிடாத. அல்லாஹு தஆலா அதையெல்லாம் மீறியவன், அஹ்கமுல் ஹாக்கிமீன், பெரும் சக்தியாளன், சட்டத்தை இயற்றக்கூடிய பெரும் சக்தியாளன். அப்போ நாளைக்கு அல்லாஹ் இடத்துல நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது, எதையுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில். திடீர்னு என்ன செய்கிறாங்க சொன்னால், மிட் நைட்டில் எழுந்துச்சி வேகமாக போகிறாங்க. வேகமாக போயிட்டு வந்து திருப்பி வந்து படுக்கிறாங்க. மனைவி கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்கன்ட்டு. இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் தர்மம் செய்யாமல் நான் மறந்துட்டேன், தர்மம் செய்ய மறந்துட்டேன், அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஏங்க அது காலைல கொடுக்கணும் தானேங்க, எங்கே தூக்கத்தில் எழுந்துச்சி போகிறீங்க? நாளைக்கு நான் இருப்பேனா? ஒருவேளை இறந்து விட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பானே ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆகவே வேகமாக நான் அப்போ மறுமை நாளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சஹாபாக்களை, தன்னுடைய மனைவிமார்களை எச்சரித்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நாள் மறுமை நாள். மறுமை நாள் ரொம்ப மோசமான நாள். குர்ஆன் சொல்லுகின்றது, பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். வயிற்றிலிருந்து, கர்ப்பத்திலிருந்து குழந்தை தானாக வெளியே வரும், அந்த வேதனையை அந்த பெண் மறந்து விடுவாள். அவருக்கு முன்னாடி அந்த மறுமை சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். அந்த அளவுக்கு மிக கடுமையாக மறுமை நாள் இருந்து கொண்டிருக்கும். மறுமை நாள் யாருமே தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. நீங்கள் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். கொண்டு வரப்பட்டு அல்லாஹு தஆலா நாம் செய்த ஒவ்வொன்றையும் விசாரிப்பான் என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, நீங்கள் உலகத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹு தஆலா வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்ல, உலக மக்களுக்கெல்லாம் அறைகோலாக சொல்கின்றான். அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த விசாரணை உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம உலகத்தில் நாம் அப்படி வாழ வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் உலகத்தில் அப்படின்னு சொன்னால், வெறும் பள்ளிவாசல், தொழுகை, குர்ஆன் ஓதுதல், இபாதத்து, திக்ரு, இப்படியே வாழ்க்கையை கழிக்கணுமா? அப்போ தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமான்னு சொன்னால் அதுவும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதான் முக்கியமான விஷயம். அதுவும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை இஸ்லாம் வலியுறுத்துகின்றதோ அதே வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுது முடிச்சிட்டியா போய் வியாபாரத்தை பாருன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். போய் வியாபாரத்தை போய் பாருங்க அண்ணா அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக நாம் இம்மையை புறக்கணிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இம்மை இப்படிப்பட்ட இடம், மறுமைக்கான விளைநிலம், கரெக்ட், மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய இடம்.
அப்போ இங்கே நம்ம எப்படி செயல்படுறோமோ இதான் மறுமையில் அறுவடை செய்வோம். ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒவ்வொரு நெல்லாக பிடிச்சி அதை கழுவி வைக்கிறான். ஒவ்வொரு இதாக விவசாயம் பண்ணலான்னு வச்சுங்க, ஃபுல்லாக அந்த விவசாயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான். ஒவ்வொரு நெல்லாக கழுவி வச்சுட்டுக்கான்னு வச்சிங்களேன். அவன் மற்ற வேலைலாம் விட்டுட்டான். அவன் சாப்பிட்றது, அவன் தூங்குறதுலாம் விட்டுட்டு இதே கவனிச்சான்னு சொன்னால் அவனுடைய விவசாயம் செழிச்சிடுமா? விவசாயம் வளர்ந்து விடுமா? இல்லை. அவன் தன்னை பார்க்க வேண்டும் இல்லையா? தன்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய உடல்நலத்தை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்கணும். வயலை வந்து லைட்டாக தான் அவன் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். பூச்சி மருந்து அடித்தா போதும், ஒன்று ஒன்றா கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதே போன்று தான் இம்மை வாழ்க்கை நமக்கு. ஆக இம்மை வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் வழங்கியுள்ள, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நாம் எப்படி சாப்பிடுகின்றோம், எப்படி செலவழிக்கின்றோம், எப்படி மக்களுக்கு கொடுக்கின்றோம், இதையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்க்கின்றார். அப்போ இம்மை என்பது நாம் புறக்கணிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதுதான் மறுமைக்குண்டான ஒரு விளைநிலம், மறுமைக்குண்டான ஒரு கனெக்ஷன். ஆக உலகத்தில் வெறும் இபாதத்தாக தொழுகையாளிகளாக அல்லாஹ்வுடைய நினைப்பிலே வாழ என்பதாக சொல்லவில்லை. மாறாக மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை இஸ்லாம் செய்ய சொல்கின்றது, மனைவிக்கு செய்ய வேண்டிய சேவைகளை இஸ்லாம் செய்ய சொல்கின்றது. ஒரு 3 சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் பேசிக்கிட்டாங்க. இனிமேல் என்ன செய்ய போகிறேன், நான் வாழ்க்கை முழுவதும் நோன்பு வைக்க போகிறேன். இன்னொருத்தர் என்ன செஞ்சார், மனைவி மக்களை விட்டு நான் பள்ளிவாசலே கதி என்பதாக இருக்க போகின்றேன். இன்னொருத்தர் வெறும் தொழுகை இபாதத்து இருக்க போகிறேன். இப்படி பேசிக்கிட்டாங்க. இது சத்தம் ரசூலுல்லாஹ் கேட்குது. உள்ளேன்னு வராங்க வெளியே. இப்படி சொன்னவர்கள் எங்கே இருந்து தான் கேட்கின்றார்கள். நாங்கள் தான் யாரை சொல்லலாம், என்ன ஓவர்டேக் பண்ணி போகலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீமுக்கு அழகான ஒரு செயல் அல்ல. சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், உங்கள் கண்களுக்கு சில உரிமை உண்டு. என்ன செய்யணும், நீங்கள் இரவில் நீங்கள் தூங்க வேண்டும். உங்கள் மனைவிக்கு சில உரிமைகள் உண்டு, உங்கள் உடலுக்கு சில உரிமை உண்டு. ஒன்று ஒன்றா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இது செய்யணும். நான் இதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், தொழுகை நோன்புன்னு இருப்பேன் என்பதாக நீங்கள் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் பள்ளிவாசல் ஒருத்தர் பார்க்கின்றார்கள். எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலில் இருக்கார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அவர் பள்ளிவாசலில் இருக்கார், என்ன விஷயம்? ஆமாம் யார் சொல்ல, அவர் இபாதத்துன்னு இருக்கார். அப்போ அவர் குடும்பத்தை யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டாங்க. அவர் குடும்பத்தை அவர் இன்னொரு சகோதரர் பார்க்குறாரு. அவர் வருவார், தொழுவார், கடைக்கு போயிடுவார், வருவார், தொழுவார், அவர் வேலையை பார்க்க போயிடுவார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவரை விட அவர் தான் சிறந்தவர். பள்ளிவாசல் கதின்னு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவரை விட அவர் தான் சிறந்தவர். ஆகவே இம்மையை நாம் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது. இரண்டாவது, அதற்கு இம்மையே கதி என்பதாகவும் இருந்து கொள்ளக்கூடாது. விஷயம்தான், பிரச்சனை தான். உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், உலகத்தை வந்து நம்ம அலிரன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகம் என்பது ஒரு எலும்பு துண்டு மாதிரி. ஒரு நாய் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிங்களேன், இன்னொரு எலும்பு துண்டு பார்த்தா விட்டுருமா? என்ன செய்யும்? அதுக்கும் போகும். அப்போ மனிதன் அதை தேடி சென்று கொண்டே இருப்பான். அப்போ இந்த உலகத்துக்கு பின்னால் நீங்கள் செல்ல ஆரம்பித்தால் எங்கே திரும்ப முடியாது? மறுமையின் பக்கம் திரும்ப முடியாது. அந்த எச்சரிக்கை நமக்கு தேவை. நல்லா பாருங்கள், வண்டியில் ஆக்சிலேட்டரும் இருக்கும், பிரேக்கும் இருக்கும் இல்லையா? ஆக்சிலேட்டரும் இருக்கும், பிரேக்கும் இருக்கும். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் இல்லையா? இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் எதாவது வண்டி ஓடுமா? அப்போ ஆக்சிலேட்டர் வண்டி முறுக்குனா வண்டி வேகமாக போகும். அந்த பிரேக் பிடிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? விபத்திலிருந்து தப்பிக்க முடியும். இதை ஒரு மனிதன் உணர்ந்து செயல்படும் போது தான் வண்டியை ஓட்டுவான். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் இம்மை வாழ்க்கை என்பது ஆக்சிலேட்டர் மாதிரி, மறுமை வாழ்க்கை என்பது பிரேக் மாதிரி. சரிங்களா? இதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டு வாழும்போது தான் அவன் வெற்றியடைந்தவனாக சரியான பாதையில் செல்ல முடியும். ஆக ஒரேடியாக உலகமே கதி என்பதாக நாம் இருந்து கொள்ளக்கூடாது. என்று சொன்னால் உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். உலக வாழ்க்கை அதிகபட்சமாக ஒரு 100. சரிங்களா? ரொம்ப ரேர் தான், 100க்கு மேலே போகிறது ரொம்ப ரேர். 1% கூட இல்லைன்னு வச்சுங்களேன். ஆக இப்போது நம்முடைய ஆயுள் காலத்தில் வந்து பாதியை நாம் கழித்து விட்டோம், இல்லை கால்வாசியை நாம் கழித்து விட்டோம் என்று சொன்னால் மீதி உள்ள வாழ்க்கையை நம்ம கேரண்டி இருக்கா? நாளைக்கு நம்ம இருப்போமா? நாளை மறுநாள் இருப்போமா? இல்லை. ஆனால் ஒன்று கேரண்டி இருக்குது, தெளிவான கேரண்டி. என்ன கேரண்டி? இல்லை, மவுத்து வரும், அது கேரண்டி. மறுமை நாள் கேரண்டி தான். மவுத்து வரும் என்பது உறுதியான ஒரு கேரண்டி. யாரும் தப்பிக்க முடியாது. வெறும் செல்வந்தர், நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன், அமெரிக்காவில் போய் பார்ப்பேன், ஆஸ்திரேலியாவில் போய் பார்ப்பேன், அப்போலோவில் படுத்து பார்ப்பேன், ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஆக மறுமை என்பது ஒன்று
உண்டு, அதற்கு முன்னால் மரணம் என்பது உண்டு. அந்த மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை அல்லாஹு தஆலா நமக்கு ஒருத்தருக்கும் எக்ஸ்பிரி டேட் மாதிரி கொடுத்தான்னு வச்சிங்களேன், நீங்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி 11 மணிக்கு இறந்து போவீங்கன்னு சொன்ன வச்சிங்களேன், இவன் என்ன செய்வான், செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நல்லவனாக மாறிடுவான் இல்லையா? இப்போ கடையில் பார்க்குறோமா இல்லையா, எக்ஸ்பிரி ஆன பொருளை ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. கஸ்டமர் கேட்டு வந்தால் இதை எடுத்துப்பாங்க, நல்ல பொருளுங்க, இது நல்லா இருக்கும். இவன் சொல்கிற அவன் பேச்சில் அவர் டேட்டு கூட பார்க்க மறந்து நினச்சிவாங்க, அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போனாமல் தெரியும் 2 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரெட்டு இவ்வளோ பெரிய ப்ரெட்டு வாங்குறாங்க, ஒரே ஒரு ஆள் இவ்வளோ ப்ரெட்டை 2 நாள் சாப்பிட முடியாது. அவர் அதை ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவார். 2 நாள் சாப்பிட்டு பார்ப்பார், நாளையோட எக்ஸ்பிரி டேட். இன்னும் அவர் என்ன செய்வார், சாப்பிட்டுட்டு மிச்சத்தை குப்பையில் போட்டுருவார். குப்பையில் போட்டு நம்ம பார்க்க வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆக இதே போன்று மனுஷனுக்கு நல்லா எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருந்தா மனுஷன் என்ன செய்வான் சொன்னால் கடைசியில் நல்லவனாக மாறிவிடுவான். நபிகள் நாயகம் அதற்கும் வாய்ப்பு சொல்கிறாங்க, உங்களுடைய மரணம் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்பாக நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒருத்தன் செத்து போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்ய டக்குண்டு தௌபா செஞ்சு நல்லா ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவன் செத்து போவோன்னு தெரிஞ்ச பிறகு தௌபா செஞ்சு நல்லா ஏற்றுக்க மாட்டானோ. என்ன சொல்லலாம் பாங்க, அவன் செத்து போவோன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு, அவன் தௌபா செஞ்சு நல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயப்படலாம். பார்த்தீங்களா, ஒருத்தர் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குமா என்ன நினைப்பார் அவர், நம்ம இதோடு போயிடுவோம் நினைப்பார். ஆனால் சொந்தக்காரன் நம்ம கை பிடிச்சான்னு சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நல்ல டாக்டர்ஸ், நீங்கள் சரியாகிட்டு வெளியே வருவீங்க. அப்போ அவருக்கு ஹோப் வருமா, நம்ம திருப்பி வருவோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பயம் இருக்கும், நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தௌபாசை நல்லா ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவர் நம்மெல்லாம் இறந்து போக மாட்டாங்க. பெரிய டாக்டர் பார்க்குறோம், நமக்கெல்லாம் மௌத்தே வராது, இப்போ வராது, நமக்குன்னா வயசு இப்போ தான் 25 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார் சொல்லிட்டு தௌபா செய்யலைன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அவர் இறந்து போயிட்டான்னு வச்சுங்க, அவர் பாவியாகிடுவார். ஆகவே இந்த மறுமை நாம் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது, இம்மை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது, இரண்டுமே தேவை. எனவே தானே அல்லாஹு தஆலா துவாவை சொல்லி தருகின்றான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா. இறைவனே, இந்த உலகத்திலும் எனக்கு நன்மைக்கு அருள்வாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக. அப்போ உலக நன்மையும் கொடு, மறுமை நன்மையை கொடு. வக்கீனா அதாபன்னார், நரகத்தை விட்டு என்னை காப்பாற்று என்பதாக நாம் அல்லாஹ்விடம் துவா செய்யும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறேன். காரணம், இந்த உலகம் மறுமை தேவை என்பதை குர்ஆன் சொல்லுகின்றது. ஆக இந்த உலகம் நான் சொன்னதை போன்று செயல்படுவதற்குண்டான ஒரு களம், மறுமை என்பது கூலி பெறுவதற்குண்டான ஒரு களம். அதே போன்று இன்னொரு விஷயம், இந்த இம்மை என்பது, உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம், அற்ப காலம். ஆனால் மறுமை என்பது நிரந்தரமானது. ஹாலிதீன ஃபீஹானாலே அரபியில் என்ன தெரியுமா, லாங்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி சொல்லும்போது தான் ஹாலிதீன ஃபீஹா அபதான்ற வார்த்தை சேர்ப்பான். அபதா என்று சொன்னால் லாங் லைஃப் சொல்லுமா இல்லையா, முடிவில்லாது. கரெக்ட். ஹாலிதீன ஃபீஹா மறுமை பற்றி சொல்லும்போது இல்லாமல் அல்லா அந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ மறுமை நாள் என்பது ஹாலிதீன ஃபீஹா அபதா, ரொம்ப லாங் லைஃப், முடிவில்லாதது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு இறப்பு உண்டு. உலகத்தில் நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம், இறந்துடுவோம். ஊருப்பட்ட கடன் வாங்கி சூசைட் பண்ணி செத்து போயிடுவோம். சூசைட் பண்ணி செத்து போனோம்னா அவன் நினைப்பான் கடனாளி நம்மளை விட்டுருவான்னு சொல்லிட்டு. ஆனால் கடனாளி விட்டுருவானா, அவன் பிள்ளைய கேட்பான், பொண்டாட்டி வந்து கேட்பான். ஆனால் அவன் நினைப்பான் நம்ம முடிச்சிட்டோன்னு சொன்னால் அப்போ அவன் முடிச்சிக்கிறான். ஆனால் மறுமை நாளில் அப்படி முடிவே இல்லை மனுஷனுக்கு. மறுமை நாளில் முடிவே இல்லை, அவன் எதுவுமே செய்ய முடியாது, சாவே இல்லை அவனுக்கு மறுமை நாளில். ஏன் என்று சொன்னால் அவன் தண்டனை பெற வேண்டும். அவன் செய்த விஷயத்துக்கு உண்டான தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மறுமை நாள் என்பது அதில் இறப்பு இல்லாத ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆரம்பத்தில் சொன்னது போன்று மறுபிறவி, போன ஜென்மத்துடைய பிறவி தான் இப்போ இருக்கீங்க, இதெல்லாம் இஸ்லாம் வன்மையாக மறுக்கின்றது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒருத்தன் உலகத்தில் பிறந்து வாழ்ந்து செத்து போயிட்டான்னு சொன்னால் திருப்பி என்ன செய்ய மாட்டான், திருப்பி வரமாட்டான், யாரும் வரமாட்டான். அப்போ ஈசா நபின்னு கேட்கலாமா இல்லையா? ஈசா நபின்னு சாகலை இல்லையா, சொல்லிக்கிறேன் நோட்ஸ் மாதிரி. ஈசா நபி மட்டும் எப்படி வருவார், அதான் செத்து போயிட்டார். ஈசா நபி சாகலை, சரிங்களா, அவர் திருப்பி வருவார். ஆக ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து ஒருவன் இறந்து போனால் அவன் திருப்பி வரமாட்டான் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை. அதே போன்று அவன் வேறு ரூபத்தில் கூட உலகத்தில் வர முடியாது. நாய் மாதிரி, கழுதை மாதிரி, குரங்கு மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, அவன் வர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியாக கடைசியாக இந்த இம்மையில்
நாம் கூட்டு வாழ்க்கை வாழுகின்றோம், சேர்ந்து வாழுகின்றோம், இம்மையில் ஒருவருக்கொருவர் துணை செய்து வாழுகின்றோம், இம்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக வாழுகின்றோம். ஆனால் மறுமை நாள் என்பது ஒவ்வொருவரும் தனித்தனியாக பதில் சொல்லி ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்தில் எப்படி ஒரு குழந்தை தனியாக பிறக்கின்றதோ, ட்வின்ஸ் குழந்தையாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே நேரத்தில் பிறக்காது, ஒன்று பிறந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னும் பிறக்கும் இல்லையா? அப்போ இதே போன்ற உலகத்தில் எப்படி நம்ம தன்னந்தனியாக பிறக்கின்றோமோ, இதே மாதிரி நாளைக்கு தன்னந்தனியாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதுக்கு தான் மறுமை இருக்குது. அப்போது அந்த மறுமையில் நம்முடைய நன்மை தீமைகள் விசாரிக்கப்படும், நமக்கு உண்டான தண்டனை கூலி வழங்கப்படும், நாம் செய்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு செய்த தனிப்பட்ட விஷயங்களுக்காக நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும், நம்முடைய குடும்ப விஷயத்துக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும், நம்முடைய நன்மை தீமைக்காக நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். விசாரித்து நமக்கு ஒரு முடிவு கொடுப்பான். நீங்கள் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்போ அல்லாஹு தஆலா ஒருத்தன் சொர்க்கவாசி, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்கன்னு ஒரு முடிவு கொடுத்துட்டான்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து அங்கே என்ன இல்லை? எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவன் சொர்க்கத்திலே சுதந்திரமாக நிம்மதியாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதே போல் அல்லாஹு தஆலா யாருக்கு நரகத்தை கொடுத்து விட்டானோ அவன் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் சொர்க்கத்துக்கு ஒருபோதும் வர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்ப கால இம்மை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் மறுமையை ஒருபோதும் வீணடித்து கொள்ளக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய சொற்ப காலத்தில் மறுமையுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எப்படியெல்லாம் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் பல செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் நன்மையின் பக்கம் முன்னேற வேண்டும், மறுமை நாளில் வெற்றியடைய வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நாளைக்கு மறுமை நாளில் நம்முடைய கேள்வி கணக்கு சுலபமான கேள்வி கணக்காக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்முடைய உறவினர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹுடைய அருளின் மூலமாக நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.